இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலாமா? போலாமா? போலாம். சரிங்க. என்னத்த எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா மாப்பிள்ள, வீட்ல நிறைய வேலை எல்லாம் அப்படியே கிடக்கல. ஓகே ஓகே, நான் ஒன்னும் தடுக்கல. இருந்தாலும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அத்த, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன கேளுங்க, உடனே நான் வந்து நிப்பேன். கண்டிப்பா. அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அக்கா, என்னக்கா எல்லாருமே கிளம்பிட்டீங்க? என்னை என்ன பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அக்கா, இப்ப நான் இங்க மதி அஞ்சலி இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்க அஞ்சலிய நடிக்க வந்திருக்கேன். உங்களாலதான் அவரு என்ன இங்க அஞ்சலிய நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னா உடனே என்ன அவர் இங்க இருந்து கிளப்பி விட்டுருவார்ல. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா சாவுல இருக்கிற மர்மத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அம்மா எங்க இருக்காங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்க? இந்த காரணத்தெல்லாம் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? இது யோசிக்கவே இல்லை பாரு. போக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி, அம்மா அண்ணன் இங்கே இருந்தா உன்னை இங்கே இருக்க வைப்பார்ல? அக்கா, கண்டிப்பா. அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்கள இங்கே இருக்க வைக்கிறேன். ஆனா அஞ்சலி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நீ எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை நீ யாருன்னு காட்டி கொடுத்துரும். சரி, வா போலாம். துளசி, நீயும் எங்க கூடயே வந்துற. போற வழியில தானே வீடு, நாங்க விட்டுட்டு போறோம். இல்லம்மா. என்னத்த, கேப்ல போறீங்களா? ஆமா மாப்பிள்ள. என்னத்த, நம்ம வீட்ல கார் இருக்கு, கேப் புக் பண்ணி போகணுமா என்ன? நான் வந்து டிராப் பண்ண மாட்டேனா? சரி வாங்க, எல்லாரும் கிளம்புங்க, நான் டிராப் பண்றேன். மகேஷ், நாங்க எல்லாரும் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. நாங்க வந்துட்டு போறதுல வருத்தம் இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. ஆனா நான் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்களே. அவங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்களே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. ஏமா, இங்க ஒரு 2 வாரம் இருந்துட்டு போலாம்ல? அது இல்ல துளசி, அங்க வீட்ல மா அஞ்சலி இங்க தனியா இருக்காமா, கன்சீவா வேற இருக்கா. அவளை கூட இருந்து நாம தானே பாத்துக்கணும். துளசி, அவங்க பாவம், அவங்க வீட்டுக்கு போட்டோம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட அஞ்சலிய பாத்துப்பேன். அப்படி இல்ல, என்னதான் நீங்க கூட இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. நீங்க 24 மணி நேரமும் உங்க வைஃப பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் யார் பாத்துப்பாங்க? அதுவும் முக்கியம் இல்ல. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது துளசி. அத்தைக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. துளசி சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டே போறோம். ஓகே ஓகே. சரி மா, நான் கிளம்புறேன். பாத்துக்க, அண்ணன் போயிட்டு வரேன். வரேன். சரிங்க.
வர அஞ்சலி. ஐயோ, இவள 3 நாள் நடிக்க வச்சதுக்கே நம்ம மூச்சு திணறிடுச்சு. எனக்கு எத்தனை நாளைக்கு தான் இவங்க கிட்ட இவள நடிக்க வைக்கிறதுனே தெரியலையே. சரி, உனக்கு மத்தியானம் என்ன அஞ்சலி சமைக்கட்டும் சொல்லு. அத்தை, என்ன மீனா? இவ ஒருத்தி. அது சைவ மீன் குழம்புமா. வாழைக்காய் இருக்குல்ல, அத மீன் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அந்த மாதிரி சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழம்புமா. சரி, நீ என்ன சொல்றியோ அதையே நான் பண்ணி தரேன். ரேவதி, வாம்மா. என்ன பொண்ணோ. என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? ஒண்ணுல்ல, ஒண்ணுல்ல. அம்மா, நான், வெற்றி அப்பா எல்லாரும் சினிமாக்கு போறோம். 3D படம். நாங்க அப்படியே சினிமா பார்த்துட்டு வெளியில ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு பார்க்கு அப்புறம் பீச்சுக்கு போறோம். ஏண்டி, நீ கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு பார்க்கு, பீச், தியேட்டர்லாம் கேக்குதோ? உன்னை அப்படியே போட்டு. சிரிக்கிறியா நீ? எங்க அம்மா யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. பாரு மீனா. ஏய், டாடா. ஏய், உன்னை அத்தை இருங்க. பாத்தியா நீ அந்த சில்லு வண்டி எப்படி ஆட்டம் போட்டு போகுதுன்னு? அத்தை கோவப்படாதீங்க. போச்சு, எனக்கு பிபி நல்லா ஏற போகுது. நான் ஒரு நாள் நெஞ்சு புடிச்சிட்டு உட்காரதான் போறேன். ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஷோ அத்தை, டென்ஷனே குறைங்க அத்தை. பின்ன என்ன மீனா, தத்தெடுத்தது மட்டும் இல்லாம இவங்க பாரு குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த துளசி கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிக்கவே முடியாது போல இருக்கே. அதுக்கெல்லாம் பக்காவா நான் பிளான் வச்சிருக்கேன் அத்தை. அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தாலும் பக்கத்துல இல்லாத அளவுக்கு பிரிச்சு வச்சிடலாம். அப்படியா? என்ன பண்ண போற? நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். மீனா, அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வெயி, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல மீனா. நான் பாத்துக்கிறேன் அத்தை. சரி சரி. போடுற எல்லா ஸ்கெட்சுக்கும் தப்பிச்சுக்கிட்டே வர, ஆனா இந்த தடவை விட மாட்டேன்.